ஒரு பைத்தியம் வந்து கீழ்பாக்கத்துல தப்பிச்சு வந்துட்டான் இந்த ஏரியாவுக்கு. கீழ்பாக்கலாமா கையை கடிச்சு கையை துண்டா வந்துட்டுக்குது இந்த இடமா சுத்தினிக்கலாம். நீங்க பார்த்து பத்திரமா இருங்க ஐயா. அப்படியேதான் மீன் வருதா கழிச்சா நவுறீங்க அப்படியேதான் 120 ரூபா. இப்பதான் சந்தோஷமா வீடு போவீங்களா? சரி. நம்ம உழைச்ச அந்த சாப்பாடுங்கிற அந்த ஒரு தைரியத்துல வந்து நீங்க விற்கிறீங்களா? இப்ப பாத்தீங்கன்னா ஆமாங்க நம்ம கும்பகோணம் தான் வந்துருவோம். கைஸ் கும்பகோணத்துல வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபன்னு பயங்கரமான ஒரு கெட்டப்போட இறங்கியாச்சு. அதாவது நான் வந்து கீழ்ப்பாக்கத்துல இருந்து தப்பிச்சு வந்த ஒரு மென்டல் பைத்தியம் பைத்தியம் எல்லாம் ஒண்ணுதான்டா பைத்தியம். ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா நீ என்ன பண்ணு, நீ கார் ஓட்டு. நீ வந்து கார் உள்ள ஒரு கேமரா நான் எங்க இறங்குறேன்னா என்ன ஃபாலோ பண்ணுங்க. நீ என்ன பண்ணணும்னா போயிட்டு ஏன்னா இந்த மாதிரி யாராவது உட்காந்தாங்கன்னா அவங்களுக்கு நீ பயப்படுற மாதிரி பேசணும். ஏதோ பைத்தியம் தப்பிச்சுச்சானா இந்த பக்கம் ஏதோ வந்துச்சானே அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. எப்படியா இருந்தாலும் ஆனால் சரி நம்ம பார்த்து உஷாராங்கன்னு அவருக்கு எச்சரிக்கை விட்டு நீ போயிடணும். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், நான் உள்ள போயிட்டு அவர் பக்கத்துல உட்காந்துட்டு ஒரு சில ரியாக்ஷன்லாம் கொடுக்க போறேன். அவரு அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போறாருங்கிறத கும்பகோணம் ஏரியால பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க இந்த ஏரியாங்களா? இந்த ஏரியாவா நீங்க? ஏன் இப்படி பாக்குறாரு? இல்ல இங்க கீழ்பாக்கத்துல இருந்து ஏதோ ஒரு பைத்தியம் வந்து தப்பிச்சு வந்துடுச்சான். தப்பிச்சு வந்துட்டு பையன் ஒரு பையன் அது இல்ல கீழ்பாக்கத்துல இருந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு பைத்தியம் வந்து தப்பிச்சு வந்துடுச்சு. அது வந்து கடிக்கிறானா, எல்லாரையும் கடிக்கிறானா, எல்லாரையும் கடிக்கிறானா. இங்க இந்த ஏரியால தான் இங்க இருக்கிறான் போல. இது ரொம்ப மோசமா போனா பார்த்த ஒரு நாள் நானு போன உள்ளேக்கிறான் நல்லா துணிக்கலாம் நல்லா கட்டிக்கலாம். அவன் பாடு பேசின வரான் பேசிக்கிட்டு போறான் பேசுறான். உள்ளேக்கிறான் ஜன்மலாம் இல்லை உள்ளேக்கிற உன்னோட ஆயிட்டாக்கிறான் பையன். இல்ல இந்த ஏரியால தான் இருக்கிறானா தப்பிச்சு அதான் பாத்துருங்க கடிக்கிறானா. இங்கதான் இங்க சுத்தினிக்கிறானா, அது கையில விலங்கிலங்கெல்லாம் மாட்டினே சுத்தினிக்கிறான். அதான் பாத்துங்க, பார்த்து பத்திரமா இருங்க. ஆஹா அப்படியேதான் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டியா? மீன் வருதா கழிச்சா நவுறீங்க. பாத்தியா பஸ்ஸு பஸ்ஸு பஸ் போச்சா? பஸ் இல்ல போச்சா? போச்சா?
கடுசா இருக்கு. கேமரா பாய் கேமரா தேங்க் வீடியோ ஓகே கை வேற வச்சு இப்படின்ற எனக்கு பயமாக்குது. நான் உடம்பு நல்லா இருக்குன்னு காட்டு கேமரா பாத்தியா காமெடி ஷூட்டிங் புடி புடி ஷூட்டிங் புடி 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 அடிக்கிறாங்க புடி. கும்பகோணம் கொழுந்து வத்தல கும்பகோணம் கொழுந்து வத்தல வாய்க்கு பத்தல விலகு போட்டுக்கிற சுப்பீரியர் ஆபீசர் ஆமா உஜாலா கத்தா நிப்பா குரலி வித்தையா? கொஞ்சம் கூட மதிக்கல, கேவலமா இல்ல? நான் பயப்பட மாட்டேங்க. நாய் நாங்க ஒரு காமெடி வீடியோ பண்றோம். காமெடி வீடியோ அரையா. ஐயா நீங்க இந்த ஏரியாவா? ஒரு பைத்தியம் வந்து கீழ்பாக்கத்துல இருந்து தப்பிச்சு வந்துட்டான் இந்த ஏரியாவுக்கு. கையை கடிச்சு கையை துண்டா வந்துட்டுக்குது இந்த இடமா. சுத்தினீங்களா? நீங்க பார்த்து பத்திரமா இருங்க ஐயா. இப்படி போலாம் அந்த வழி. அப்படியேதான். என்னது இது? நம்ம நடந்தா அவனும் நடக்கிறான், நம்ம சிரிச்சா அவனும் சிரிக்கிறான். இப்ப ஓடுறதா நிக்கிறதா தெரியலையே. விளையாடலாம். வாங்க அங்கிள் விளையாடலாம். கோலி ஆட்டம் விளையாடலாம். கிளம்பிட வேண்டியதான். எவ்வளோ பாட்டியா? 10 ரூபாயா? 10 ரூபாயா? ஒரு நாளைக்கு எவ்வளோ வியாபாரம் பண்ணுவீங்க? இது மொத்தமா வித்தா எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு? ஒரு கரும்பு 10 ரூபானா எவ்வளோ? 12 கரும்பு இருக்கு. 12 கரும்பு வித்துட்டா நீ உங்களுக்கு சந்தோஷமா? நான் என்ன கேக்குறேன், இன்னைக்கு 12 கரும்பு வித்துட்டீங்க, உங்களுக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம் தானே? ஹாப்பியா வீட்டுக்கு போவீங்களா? சந்தோஷமா வீட்டுக்கு போவீங்களா? 12 கரும்பு எவ்வளோ? 120 ரூபா. இதுல சந்தோஷமா வீட்டுக்கு போவீங்களா? சரி. இந்த வயசுல நீங்க யாருக்கிட்டையும் நம்ம யாரையும் நம்பி இருக்கக்கூடாது. நம்ம உழைச்ச அந்த சாப்பாடுங்கிற அந்த ஒரு தைரியத்துல வந்து நீங்க விற்கிறீங்களா? நாங்க ஒரு
3 கரும்பு பாட்டி 4 கரும்பு சந்தோஷமா? உனக்கு ஒரு கரும்பு எடுத்துக்கடா. சந்தோஷமா பாட்டி? உனக்கு ஒரு கரும்பு எடுத்துக்கடா. இது நான் உங்க பேரனா உங்க பேரனா உழைப்பை பாராட்டி நான் கொடுக்குறேன். இந்த வயசு வச்சு ஆஹா ஐயா, இந்த வயசுல நான் சொல்றேன் பாட்டி, இந்த வயசுல நீங்க உழைக்கணும்னு வந்து உட்காந்துருக்கீங்களா, இதுக்காக உங்க பேரனா நினைச்சு நீங்க வாங்கிக்கணும். வாங்கிக்கோ பேரனா நினைச்சு வாங்கிக்கோங்க. பேரனா நினைச்சு உங்க பேரனை ஆசீர்வாதம் பண்ணுங்க. கரும்பு சீக்கிரமா வித்துரும். அட்டுவா பாட்டி. நாங்க வந்து யூடியூப் பாத்துறீங்களா? மீடியா டிவி சேனல் டிவி வீடியோ வந்து வரணும். காமெடி பண்ணலாம் வந்தோம், பைத்தியம் மாரி இது பண்ணலாம்னு வந்தோம். உங்களை பார்த்தனே பண்ண தோணல. பரவாயில்ல. பாட்டி சந்தோஷமா? பத்திரமா இருங்க. அது பாத்துப்போம். இதே மாதிரி யாரையும் நம்பி இருக்காம நம்ம வச்சு நம்ம சாப்பிடணும். ஓகே பாட்டி? உங்க கேமரா கை காட்டுங்க. ஹாய் காமிங்க. ஹாய் காமியோ. ஹாய். நாங்க இந்த பாட்டியை வந்து எங்க பாட்டியா நினைச்சு நான் ஆக்சுவலா வந்தோன்னா பிராங்க் பண்ண தான் வந்தேன். ஆனா பாட்டியோட உழைப்பை பார்த்துட்டு நான் மெஸ்ல ஆயிட்டேன். அவங்களுக்கு இந்த வயசுல உழைச்சி சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கான அந்த ஒரு 120 ரூபா கரும்பு வச்சிருந்தாங்க. அந்த கரும்பு மொத்தமா நாங்க ஒரு 4 கரும்பு எடுத்துட்டு பரவாயில்ல பாட்டி, எங்க போதும். நாங்க 4 பேர் இருக்கிறோம். அவனுக்கு எடுத்துட்டா? அவனுக்கு 2 எடுத்து வச்சு. 5 பேர் இருக்கிறோம். 5 பேருக்கு கரும்பு எடுத்துடும். இந்த கரும்பு வித்துட்டு நீங்க வீட்டுக்கு போறீங்க. பேரனோட அன்பளிப்பா ஒரு 200 ரூபாய். ஓகே பாட்டி? ஓகேம்மா, காட்டி காமிச்சிருங்க. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முழுமையா. ஸோ அந்த பாட்டிக்கிட்ட வாங்கின கரும்பு ரொம்பவே நல்லா இனிப்பா இருக்கு, நல்லா விற்கிறாங்க. இந்த வயசுல அவங்க வந்து ஒரு 10 ரூபா, அவங்க வச்சிருந்தது ஒரு 120 ரூபா கரும்பு தான். ஒரு நாளைக்கு நம்ம செலவு பண்ற காசு மட்டும் நார்மலா நான் ஒரு வெளியில போறேன்னா சும்மாவே சென்னையில் பொறுத்தவரை ஒரு 1000 ரூபா செலவாயிடுது. ஸோ மினிமமாக பார்த்தனால ஒரு 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 500 ரூபா இல்லாமல் நம்ம சென்னையில் சர்வே பண்ண முடியல. இந்த காலத்துலேயும் மொத்தமே அவங்க வெறும் அந்த 120 ரூபா கரும்பு தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அதையும் விற்று அவங்க இன்றைக்கி அவங்களோட போக பார்க்கணும். ஸோ நம்ம அவங்களோட உழைப்பை பாராட்டி தான் நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஊதியம் கொடுத்தோம். ப்ளஸ் அவங்கள்ட்ட வாங்கின கரும்பு ரொம்ப நல்லா இருக்குது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. யூடியூப்பில் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணிடுங்க. பை பாய்.